ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 11/7/2025 ஆனி மாதம் 27ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 5:48 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் அணிய மற்றும் வாங்குவதற்கு, அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கு, அதேபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் நல்ல அருமையான நேரம் இந்த நேரம். அதேபோல் வீடு வண்டி வாங்குவதற்கான முன்பணத்தை கொடுத்து அதை உத்தரவாதம் செய்யலாம். இதற்கெல்லாம் மிக அருமையான நேரம் இந்த சுக்கிரகோரை. கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அனாவசியமாக எதுவும் பேசவே கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவையும் இந்த கோரையிலே எடுக்கக்கூடாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:19 மணி வரை பூராடம், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:11 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகிறது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தந்தை வழி சொந்தங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவர்களோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே,
இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்கு வரும். தீர்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்தால் அது பெரும் வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கிய திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி உண்டாகின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டமான நாள் இன்றைய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். தொழிலிலே, அதாவது செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் அதிலே சிறப்பானதொரு லாபத்தை ஈட்டுவீர்கள். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
இன்று சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் வெற்றிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே அதிக லாபம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பானதொரு நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்களா? சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்களால் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இறைவன் எல்லா இடத்திலேயும் நிறைந்து இருக்கின்றார். அந்த இறைவனை உணர வேண்டும். நம்முடைய மனதால் இறைவனை உணர்ந்து வழிபாடுகளை செய்தால் அந்த வழிபாட்டை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்ல அனுகிரகம் செய்வான். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல்
நம்மால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நொடியை கூட நகர்த்த முடியாது. இதுதான் ஆகச்சிறந்த உண்மை. இதனை நாம் புரிந்து கொண்டு விட்டோமானால் நமக்கு வருகின்ற இன்னல்கள், நமக்கு கிடைக்கின்ற சுடுசொற்கள் இவையெல்லாம் நம்முடைய மனதை பதப்படுத்தும். ஒருவர் நம்மை ஏளனமாக பேசுகின்றார், ஒருவர் நம்மை எப்போது பார்த்தாலும் கடிந்து கொண்டே இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். இறைவனின் பால் அவற்றை போட்டு விடுங்கள். இறைவா நீயே பார்த்துக்கொள் என்று இறைவனிடம் அவற்றை போட்டு விடுங்கள். அந்த சொற்கள் நம்மை யார் கடிந்து கொள்கின்றார்களோ அந்த சொற்கள் எல்லாம் அவர்களையே சேர்ந்துவிடும். அவர்களுடைய பாவ கணக்கு ஏறுமே ஒழிய நமக்கு அதனால் எந்த விதமான ஒரு துன்பமும் நேராது. ஆகவே இதனை நாம் மனதிலே அழுத்தமாக பதிந்து கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு வருகின்ற இன்னல்களும் சரி, நமக்கு வருகின்ற துன்பங்களும் சரி, கரை காணாமல் சென்றுவிடும். ஆகவே இவற்றை மனதிலே அழுத்தமாக பதித்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். இறைவனை உணர்வதற்கு உருவ வழிபாடு என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. உருவ வழிபாட்டின் மூலம் நம்முடைய புலன்களை ஒருமுகப்படுத்தி இறை சக்தியிடம் நாம் எளிதாக அணுக முடியும். அதாவது 1ஆம் வகுப்பிலே சேருகின்ற குழந்தை ஆனா, ஆவண்ணா, ஈயண்ணா, ஈயண்ணா என எழுத்துக்களை எழுதி பழகும். அதுவே கல்லூரி முடித்து விட்டவர்கள் ஆனா ஆவண்ணா எழுதி பழக வேண்டிய அவசியமில்லை. அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்பதும். ஆன்மீக வாழ்க்கையிலே மேல்மேலும் உயர்வதற்கு உருவ வழிபாடு என்பது ஒரு ஆரம்ப கட்டம். உருவ வழிபாட்டை நாம் மேற்கொண்டு அதன் பிறகு தியானம், யோகம் இவற்றையெல்லாம் பயிற்றுக்கொள்ள அதன் பிறகு உருவ வழிபாடானது நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். அகம் பிரம்மாஸ்மி என சொல்லி வைத்தார்கள். இறைவனானவன் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கின்றான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் நினைத்த போதெல்லாம் காளி தேவி காட்சியளித்தாள். விவேகானந்தருக்கும் அப்படித்தான். அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் என்பது எப்படி இருந்தது? உருவ வழிபாட்டிலே தான் இருந்தது. போக 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 அந்த ஆன்மீகத்திலே அவர்கள் திளைக்க திளைக்க இறைவனோடு ஒன்றிவிட்டார்கள். நமக்கு அது வர வேண்டும், கை வர வேண்டும். அதற்கு ஆழமான பயிற்சி வேண்டும். எல்லோருக்குமே அது சித்திக்காது. ஆகவே உருவ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாகும். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடும் போது நம்முடைய மனதானது ஒருமுகப்படும். அதுவே இல்லத்திலே அமர்ந்து பூஜைகளை செய்யும் போது அவை அத்துணை தூரம் ஒருமுகப்படுவதில்லை. இல்லத்திலே பூஜை செய்யலாம் என்றாலும் அவை அவ்வளவு அதிகமாக மனம் ஒன்றுபடாது. எனவேதான் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய இந்திய பண்பாட்டிலே ஆன்மீக சாத்திரங்களுக்கு எப்போதுமே ஒரு உன்னதமான இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான கலைகளை விளக்குகின்ற சாத்திரங்களை படைத்தவர்கள் ரிஷிகள். அவர்களுக்கு உருவ வழிபாடு தேவையில்லை. ஆனால் நம்மையெல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்காகத்தான் உருவ வழிபாட்டை நமக்கு ரிஷிகள் சொன்னார்கள். ரிஷிகள் அவர்கள் கூட தாமே அவற்றையெல்லாம் இயற்றியதாக சொல்லவில்லை. தமது இறை தவத்தின் மூலம் கண்டுணர்ந்த சத்திய உணர்வின் வெளிப்பாட்டை சாத்திரங்களாக படைத்துள்ளதாக ரிஷிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் மந்திர திருஷ்டா, மந்திரங்களை நேரில் கண்டவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். உருவங்கள் ஏதுமற்ற அருவமாக இறைவனை உணர்வதற்கு முதிர்ந்த ஆன்ம நிலையின் வெளிப்பாடுகளை கொண்ட ஞானிகளால் மட்டுமே முடிகின்றது. ஆனால் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு இறைவனது அருளை உணர ஏதேனும் ஒரு சார்பு நிலை என்பது அவசியமாக தேவைப்படுகின்றது. அதன் அடிப்படையிலேயே உருவ வழிபாடு என்ற இந்த சிலை வழிபாடு என்பது நம்முடைய ரிஷிகளால் நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட முறைகளாக இருந்து வருகின்றது. அவற்றை செய்வதற்கும் ஒழுங்குமுறைகளின் கீழ் அமைக்கப்பட்ட விதிகள் ஆகமங்கள் மூலம் வகுத்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கவனிக்கும் போது தமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒருவர் வழிபாடுகளை செய்வது என்பது அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக வீடுகளிலே செய்யப்படுகின்ற தனிப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு பூஜைகளுக்கும் குறிப்பிட்ட வரைமுறைகள், வழிமுறைகள் இருக்கின்றது. அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும்.
உருவம் மற்றும் பெயர் ஆகிய வரையறைகளுக்கு உட்பட்ட நிலையிலே அமைந்த இவ்வுலக வாழ்க்கையிலே மகத்தான சக்தியான உருவமற்ற இறைவனை அணுகுவதற்கு உருவ வழிபாடு அல்லது விக்கிரக ஆராதனை என்பது தவிர்க்க முடியாத அம்சமாக இருக்கின்றது. இல்லத்திலே நாம் பூஜைகளை செய்யும் போது கூட இறைவனுடைய விக்கிரகமானது நம்முடைய விரல் அளவுதான் இருக்க வேண்டும். அதற்கு மீறிய அளவிலே உருவங்களை வைத்து பூஜை செய்யக்கூடாது. சிறிய வடிவிலே இறைநிலையை உருவகித்து பின்பற்ற வேண்டும். உருவ வழிபாட்டின் மூலம் 5 புலன்களையும் ஒருமுகப்படுத்தி இறைவனுடைய சக்தியிடம் எளிதாக நாம் அணுக முடியும். வைணவ சம்பிரதாயத்திலே கூட இறைவனுடைய சிலாரூபங்களை எல்லாம் அர்ச்சாவதாரம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதன் பொருட்டு ஆலயங்களிலே நிறுவப்படுகின்ற அவற்றின் மூலம் பண்பாடு, கலைகள், வேதம், வேதாந்தம், இலக்கியம், மொழி போன்ற அனைத்து கலைகளையும் வளர்த்து நம்முடைய ஆன்மீக கல்வியையும் வளர்க்கின்றார்கள் ஆலயங்களிலே. அர்ச்சாவதாரம் என்று சொல்லப்படுகின்ற சிலாரூபங்கள் வெறும் கல்லால் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிற்கு உயிர் இருப்பதாக ஐதீகம். உதாரணமாக குறிப்பிட்ட முன்தேதியிடப்பட்ட ஒரு காசோலையை வெறும் காகிதம் என்று யாரும் குறிப்பிடுவதில்லை. அதனுடைய மதிப்பை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்வது போல் பக்தர்களும் கல்லால் செய்யப்பட்ட அர்ச்சாவதாரம் போன்ற சிலாரூபத்தை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடியாகத்தான், திருமுகமாகத்தான் நாம் காண்கின்றோம். ஆகவே நாம் செய்கின்ற பூஜைகளும் நாம் செய்கின்ற வழிபாடுகளையும் அந்த உயிருள்ள சிலாரூபங்கள் ஏற்றுக்கொள்கின்றது, நமக்கு வேண்டிய வரங்களை அருள்கின்றது. எனவே ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அதிலே நாம் அருந்துகின்ற ஒரு சிறு துளி நீர்தான் இந்த உருவ வழிபாடு என்பது. முழுவதும் அந்த கடலை நாம் அளப்பதற்கு நம்முடைய ஆயுள் போதாது. அதுபோல ஆன்மீகத்தை முழுவதுமாக அளப்பதற்கு நம்முடைய ஒரு பிறவி என்பது போதாது. 7 பிறவிகள் வேண்டும் அந்த இறைவனை அடைவதற்கு. கிடைத்திருக்கின்ற இந்த மனித பிறவியிலே இறைவனை நாள்தோறும் நன்றாக துதிப்போம். நம்முடைய வழிபாடுகளை முறையாக செய்வோம். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். நன்றி, வணக்கம்.